ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் உங்கள் அசார். மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் உங்களை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகும், உங்களோட லைஃப்பை எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணுன்றதுக்கு என்னோட லைஃப்பில் என்னோட நண்பர் என் கூட படித்தவர், ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை என் கூட படித்தார். அவர் ஒரு சிறந்த உதாரணமாக நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரை ஒரே கிளாஸில் படித்தோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவார், இந்த என்ன சொல்கிறதுனா, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டன்றது எப்படி சொல்கிறேன்னா, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து தினக்கூலி. அப்பாவும் வேலைக்கு போவார், அம்மாவும் வேலைக்கு போவாங்க, தினக்கூலி. அவங்க வீட்டில் 4 பசங்கன்னு வைங்களேன், 4-5 பசங்க அவங்க வீட்டில். ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவங்க. ஸ்கூலில் போடுற சத்துணவு அதெல்லாம் சாப்பிட்டு தான் அவங்க இதாக இருக்கும். நார்மலாக சாட்டர்டே சண்டே கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாப்பாடு எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வாட்ச் பண்ணுவான். கிரிக்கெட் அப்போல்லாம் டிவியில் என்ன போடுவோம் அதிகமாக, நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது 2000 அந்த 2000ல் சொல்கிறேன் நான். அந்த சீசனில் சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரிக்கெட் பார்ப்பார். அது ஈவன் டெஸ்ட் மேட்சாக இருந்தாலும் விட மாட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான், தமிழ் கமெண்ட்ரி கிடையாது. அதேமாரி அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் நாங்கள் படித்தோம். இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் என்ன பேசுகிறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினா கூட, ஸோ என் பேர் அசார்னு வைங்களேன், நான் அப்போ வந்து அசார் இதில் இருந்தார், கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தார். ஸோ அங்கே இங்கிலீஷ் கமெண்ட்ரி என்ன பேசுகிறாங்களோ அதே மாதிரி இவன் பேசுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான பர்சன். ஆனால் 8th வரை தான் படித்தான். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற புக்கையே வந்து ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி உட்காந்து படிப்பான். உன்னோட ஆம்பிஷன் என்னடான்னு கேட்டால், எனக்கு ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டடான பர்சன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, படிக்க முடியாத சூழ்நிலை, அவனால் படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, அவன் வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் நான் அவனை எப்போ பார்த்தேன்னா 15 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 2014-15ல் நான் ஒரு இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கான். எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன அவனோட ரெஸ்டாரண்ட்ஸில் கூப்பிட்டு எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கேட்டேன், என்னடா இத்தனை வருஷம் ஆச்சு உன்னை நான் பார்க்கவே இல்லை, நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் அவனோட ஹிஸ்ட்ரியை சொல்லும் போது அவர் என்ன பண்ணியிருக்கான், 2000லேயே என்ன பண்ணியிருக்கான், பீஸா கார்னரில் ஒர்க் பண்ணியிருக்கான். பீஸா கார்னரில் ஒர்க் பண்ணிட்டு அங்கே அவர் ஒர்க் பண்ணது கிச்சனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிச்சனில் ஒரு நார்மல் பர்சனாக, ஒரு நார்மல் பாயாக இந்த வெசல்ஸ்லாம் இது பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு, சர்வீஸில் உள்ளே போயிருக்கான். இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்தால் சர்வீஸ் பண்ணுறது, அதுக்கு போயிருக்கான். ஸோ மீன்ஸ் அந்த வெயிட்டர் மாதிரி போயிருக்கான். ஸோ அப்போல்லாம் இப்போ தான் பீட்சான்றது எல்லாரும் சாப்பிட்றோம். நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பீட்சா வந்து எல்லாரும் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி எல்லாரையாலும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா 300-400 ருபீஸ் அது அப்போ சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த வருமானமும் எதுவும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருந்தது. பட் இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிச்சனில் ஒரு சாதாரண பாயாக ஒர்க் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் கஸ்டமர் இது ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரே ஆயிட்டான். ஸோ அவனோட வளர்ச்சியை பாருங்க. இதுக்கு எல்லாம் ஒரே காரணம் என்னன்னா கம்யூனிகேஷன். அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவான். இங்கிலீஷ் பேசி அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜரே ஆயிட்டான். ஸோ அப்போலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த பீட்சா கார்னர்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க தான் போவாங்க, வசதியானவங்க, இல்லாட்டி நார்த் இண்டியன்ஸு, இல்லை இங்கிலீஷ் பீப்புள்ஸ், அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் தான் போவாங்க பீட்சா கார்னருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது பீட்சாஸ்லாம். ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் அவனை ஒரு நார்மல் பாயில், ஒரு ஹெல்ப்பர்லேருந்து, கிச்சன் ஹெல்ப்பர்லேருந்து அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜராகவே ஆனான். ஸோ அந்த அளவுக்கு அவனை வந்து அவனோட கம்யூனிகேஷன் வந்து அவனை
அவனோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிச்சு.